ஹாய் கைஸ், நான் தான் உங்க டீம் டிஜே பேசுறேன். ஸோ த்ரீ கான்டென்ட் நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டேர்கன் அண்ட் ஆல்சோ X23 ஓட கேரக்டர் வந்து ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி, ஓகே. அண்ட் இந்த கான்டென்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கில் செட்ஸ் வந்து பார்க்க போறோம் அண்ட் அவங்களோட பஃப் அண்ட் சில எக்ஸ்பிளனேஷன் டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் போவோம் வாங்க கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேர்கன் யூனிஃபார்ம் போனஸ்ல, ஏன்னா யூனிஃபார்ம் இஃபெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து 30% இன்க்ரீஸ் ஆஃப் ஹெச்பி, இன்க்ரீஸ் ஸ்கில் டேமேஜ் வந்து 40% அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து 30% இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து ஸோ அவரோட tier 2 பேசிவ்ல பாத்தீங்கன்னா இன்னொரு டார்கெட் டாஷ் வந்து 50% இருக்குது. சூப்பர் ஆர்மர் இன்க்ரீஸ் பேசிக் டிஃபென்ஸ் வந்து அதுவும் 30% கிட்ட இருக்குது. டிக்ரீஸ் பேசிக் டேமேஜ் ரிசீவர் வந்து 25% இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் டாஷ் ரேட் வந்து நீங்க வைக்கணும்னா ஒன்னு ரெண்டு இருந்தா போதும் அவரோட ஊரு சைட்ல, ஓகே. பிகாஸ் இதுலயே வந்து ஹையா இருக்குது, ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த tier 2 பேசிவ். அடுத்தது வந்து நார்மல் பேசிவ்ல பாத்தீங்கன்னா when HP below 99% கீழே இருந்துச்சுன்னா ரிசீவர் 5% ஆஃப் HP, சேம் லைக் ஃபாதர், ஓகே. HP வந்து நிச்சயமா இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அண்ட் திஸ் ஆல்சோ சேம், ஓகே. கீழே வந்து ரிசீவர் 65% ஆஃப் HPயும் இருக்குது, ஓகே. ஸோ இதெல்லாம் அவரோட பேசிவ். அடுத்தது முக்கியமான ஸ்கில் பாத்தீங்கன்னா நம்ம மூணாவது ஸ்கில். ஸோ இந்த மூணாவது ஸ்கில் பாத்தீங்கன்னா 100% சான்ஸ் ஆஃப் பெனட்ரேஷன், சூப்பர் ஆர்மர், பேரியர், ஷீல்ட், பிளா 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 அதுவும் இருக்குதா. அண்ட் அடுத்தது வந்து இன்விசிபிள் 5 செகண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இன்க்ரீஸ் பேசிக் அட்டாக் வந்து அட்டாக்கும் டிஃபெனும் 50% கிட்ட இருக்குது. ஸோ அப்போதான் நானும் கேள்விப்பட்டேன் இந்த ஸ்கில் வந்து ஒரு PvP ஸ்கில் கைஸ், ஓகே. மற்ற கான்டென்ட் கேரக்டர் கேம் பிளே எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் சென்ட்ரி வந்து ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவாரு பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்கில்னால தான் கைஸ், ஓகே. இந்த ஸ்கில் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஃபார் நம்ம டேர்கனுக்கு. அண்ட் அடுத்தது வந்து நாலாவது ஸ்கில் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து அக்யூமுலேஷன் 10% ஆஃப் பியூர் டேமேஜ் when attacking max 100% for 8 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். சேம் தான் கைஸ் கீழேயும். இந்த ஸ்கில் வந்து ஆக்சுவலி ஒரு பஃப் ஸ்கில் தான் கைஸ், ஓகே. இது வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு ஸ்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிளஸ் மைனஸ் கேட்டீங்கன்னா பிளஸ் தான், ஓகே. இப்போ PvE கான்டென்ட்க்கு வந்து இது வந்து ஓகே தான் இருக்கும். அண்ட் இதே மாதிரி தான் அஞ்சாவது ஸ்கில் வந்து சேம் தான் ஃபார் நம்ம அஞ்சாவது ஸ்கில்லும் ஒரு PvE பஃப் ஒரு ஸ்கில் தான், ஓகே. அண்ட் அடுத்தது கைஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிஃபேக்ட் நம்ம டேர்கனோட ஆர்டிஃபேக்ட். பிகாஸ் இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து ஹெல்ப் ஃபார் PvP ஆல்சோ. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, PvP நானும்னா இந்த ஆர்டிஃபேக்ட் ஆல்சோ இருந்தா இன்னும் நல்லது, ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ரேட் வந்து when HP below 50% வந்து இந்த இதெல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். இன்னும் பேசிக் டேமேஜ் ஃபார் 5 செகண்ட்ஸ்க்கு இருக்குது. இன்க்ரீஸ் பேசிக் டேமேஜ் by 5% for each instinct of damage ignore இருக்குது. அண்ட் கைஸ் இதே ஆர்டிஃபேக்ட் தான் நம்ம X23க்கும் இருக்குது. ஸ்டாட்ஸ் ஆல் சேம் கைஸ், ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு ஆர்டிஃபேக்ட் இருந்துச்சுன்னா மறக்காம யூஸ் பண்ணுங்க ஃபார் திஸ் கேரக்டர். அண்ட் முக்கியமா டேர்கனுக்கு வந்து இந்த ஆர்டிஃபேக்ட் ரொம்ப தேவை, ஓகே. ஸோ பிகாஸ் அவர் வந்து PvP பெர்ஃபார்ம் பண்றதுனால நீட் இட், ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கில் ரொட்டேஷன் பார்க்க போறோம். ஸோ ஸ்கில்ஸ்லாம் நீங்கெல்லாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க, ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து ஸ்கில் ரொட்டேஷனை காமிக்கிறேன். இப்போ நார்மல் ஸ்கில் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 3 கேன்சல் 4 கேன்சல் 5 இதுதான் கைஸ் அவரோட ஸ்கில் ரொட்டேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு இந்த 5 ஸ்கில் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ் பிகாஸ் அனிமேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. தட்ஸ் ஆல், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ரெண்டாவது ஸ்கில் ரொட்டேஷன் பார்ப்போம். tier 3 ஸ்கில் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 3 கேன்சல் 4 கேன்சல் 5 கேன்சல் 6. ஸோ அதுதான் கைஸ் அவரோட ஸ்கில் ரொட்டேஷன், ஓகே. அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எல்லாம் நல்லா இருக்கு கைஸ். முக்கியமா அந்த ஆறாவது ஸ்கில் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கு பார்க்கறதுக்கு. தட்ஸ் ஆல் ஃபார் நம்ம டேர்கன். அண்ட் அடுத்தது வந்து மை தியோரி அபவுட் டேர்கன், ஓகே. ஸோ டேர்கன் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த யூனிஃபார்ம் வாங்கலாமா இல்லைன்னு கேட்டீங்களா அது உங்க சாய்ஸ் தான் கைஸ், ஓகே. ஏன் நான் அதுமாதிரி சொல்றேன்னா பிகாஸ் இதுல வந்து மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்குது, ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வில் பி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் டேர்கன் வந்து ஈஸி கீல் சென்ட்ரி அண்ட் சில்வர் சஃபர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஈஸியா கீல் பண்ணுவாரு. அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் நான் வச்சிருக்கேன், ஓகே. ஸோ செகண்ட் வந்து சர்வையபிலிட்டி வெரி குட், ஆர்டிஃபேக்ட் நிச்சயமா தேவைப்படும். ஸோ அது வந்து நான் பிளஸ் பாயிண்ட்ல வச்சிருக்கேன். அதர் திங் வந்து ஃபார் PvE கான்டென்ட் ஒர்திதா இல்லைன்னு கேட்டீங்கன்னா ஒர்தித் தான், ஆனா ஒரு டீசென்ட் லெவலுக்குன்னு சொல்லலாம், ஓகே. ரொம்ப உழுவுன்னு சொல்ல முடியாது, ஓகே. ஸோ அது வந்து நான் பிளஸ் பாயிண்ட்ல வச்சிருக்கேன். அடுத்தது வந்து மைனஸ் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த PvPலே அவருக்கு வந்து மைனஸ் பாயிண்ட் இருக்கு, ஓகே. ஏன்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் PvPல வந்து இன் tier 3ல நம்ம சென்ட்ரியை வந்து ஈஸியா வந்து டிஃபீட் பண்ணிடுறாரு. அது வந்து பிளஸ் பாயிண்ட் தான் கைஸ். அதுலயும் மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா பிகாஸ் செகண்ட் ஹாஃப் சென்ட்ரி வந்து ஈஸியா வந்து டேர்கன் வந்து போட்டு தள்ளிடுறாரு, ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக டேர்கன் வந்து tier 4ல இருந்தா இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுதான் என்னோட ஒப்பீனியன், ஓகே. அட்லீஸ்ட் ஒரு tier 4ல கொடுத்தாலும் கூட இந்த கேரக்டர் வந்து இன்னும் மெத்தாவா இருந்திருக்கும். ஆனா நம்ம டேர்கன் வந்து இப்போதைக்கு என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா தம்பி நீங்க என்ன பண்றீங்க,
இல்ல சார் நான் வந்து தண்ணி கேன் போட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி நிலைமையில நம்ம டைரக்ட் இருக்காரு. தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, அதனால ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. பிகாஸ் அந்த கேரக்டர் வந்து அட்லீஸ்ட் ஸ்டேஃபால கொடுத்தாலாச்சும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்கும். பிகாஸ் ஒன்றும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு இன் பிவிபில. ஸோ நல்ல கேரக்டர், நல்ல பொசிஷனில் இருக்குது. ஸோ தே டின் யூஸ் ப்ராப்ளி. ஓகே, ஸோ அதுதான் சொல்லலாம். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் நம்ம டைரக்டனோட எக்ஸ்பிளனேஷன். இப்போ வந்து நம்ம அடுத்த கேரக்டர் பார்ப்போம். அடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம X23. ஸோ X23ல யூனிஃபார்ம் இஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் பிசிக்கல் அட்டாக் இருக்குது. இன்க்ரீஸ் கேரண்டி ரேட் வந்து அதுவும் 35% இருக்குது. அண்ட் கார்ட் பிரேக் இம்யூனிட்டி வேற இருக்கு கைஸ். ஸோ ப்ரீவியஸ் யூனிஃபார்ம் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 40% தூக்கிட்டு 30% இருந்துச்சு ப்ரீவியஸ் யூனிஃபார்ம். ஓகே, இந்த யூனிஃபார்ம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது. அண்ட் அடுத்தது வந்து T2 பேசிவ்ல பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து 35% இருக்குது. கேரண்டி ரேட் வந்து 35% இருக்குது. அண்ட் இன்க்ரீஸ் ஸ்கில் டேமேஜ் வந்து 45% அண்ட் போனஸ்க்கு வந்து 40% இருக்கு கைஸ். ஓகே, இந்த T2 பேசிவ்க்கு வந்து ஞாபகம் கைஸ், கிரிட்டிக்கல் டேமேஜ் கிரிட்டிக்கல் ரேட் வந்து ஊருக்கு வந்து நீங்க 1-2 இருந்தா போதும். பிகாஸ் இதுல வந்து ஹாயா இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே, அடுத்தது நார்மல் பேசிவ்ல பாத்தீங்கன்னா when HP below 99% வந்து recover 5% of HP for 1 second போட்டிருக்குது. இன்க்ரீஸ் ஆல் பேசிக் அட்டாக் வந்து டிஃபென்ஸ்க்கும் வந்து 35% இருக்குது. ஸ்பீட்க்கு வந்து 10%, கிரிட்டிக்கல் ரேட் வந்து 35% அண்ட் ரிமூவ் இன்ஸ்கேப்ஷன் அது வந்து 3 செகண்ட்ஸ்க்குள்ள இருக்குது. ஓகே, ஸோ இதுல வந்து எல்லாம் 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும். பேசிவ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகே தான் கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் நம்ம X23 ஓட நார்மல் பேசிவ். அடுத்தது ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் நம்ம X23 மூணாவது ஸ்கில் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நல்ல பஃபான ஸ்கில் தான். டேமேஜும் இருக்குது அண்ட் 100% சான்ஸ் ஆஃப் கிரேட் ஆல் டேமேஜ் இம்யூன் 6 செகண்ட்குள்ள இருக்குது. ஸோ இந்த ஸ்கில் வந்து ஒரு நல்ல ஸ்கில் தான். அடுத்தது வந்து நாலாவது ஸ்கில் பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கில் வந்து ஒரு PvE ஸ்கில் தான் கைஸ். ஓகே, ஸோ பார்த்தாலே தெரியுது. அடுத்தது வந்து அஞ்சாவது ஸ்கில் பார்த்தீங்கன்னா 75% சான்ஸ் ஆஃப் பெனட்ரேஷன் வித் சூப்பர் ஆர்மர் பேரியர் ஷீல்ட் அண்ட் டேமேஜ் இம்யூன்லாம் 7 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் இன்விசிபிள் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஃபார் ஆல் பேசிக் அட்டாக் வந்து 50% ஃபார் 7 செகண்ட்ஸ்க்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்கில் வந்து PvE பஃபும் இருக்குது, PvP பஃபும் இருக்குது. PvP பஃப் கேட்டிங்கன்னா 75% சான்ஸ் ஆஃப் பெனட்ரேஷன் வந்து அது PvP பஃப். மற்றது வந்து PvE பஃப் கைஸ். ஓகே, இதுக்கு எபிலிட்டி இருக்கு PvPல, பட் நான் பார்க்கல இந்த கேரக்டர் வந்து PvPல விளாண்டுது. ஸோ இஃப் வச்சிருந்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க என்ன கதைன்னு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் நம்ம X23 ஓட ஸ்கில் ப்ரிவியூ. X23 ஓட ஸ்கில்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கில் ரொட்டேஷன் பார்ப்போம் வாங்க கைஸ். ஓகே, X23 ஓட நார்மல் ஸ்கில் ரொட்டேஷன் 3 கேன்சல் 4 பி டிலே ஆஃப்டர் தட் 5 கைஸ். ஓகே, ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 4வது ஸ்கில் வந்து கொஞ்சம் டிலே இருக்கு. அவ வந்து போம் வந்து கீழே போடுறப்ப தான் 5வது ஸ்கில் வந்து தட்டுறா. பார்த்து தெரிஞ்சு வரைக்கும் அது வந்து ஒரு டிலே ஸ்கில். நீங்க அவளை யூஸ் பண்றப்ப பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் அந்த ப்ராக் வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ரொட்டேஷன் போவோம். வீக்கெண்ட் ஸ்கில் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா 6 கேன்சல் 3 கேன்சல் 4 பி டிலே ஆஃப்டர் தட் 5 கைஸ். ஓகே, ஸோ இந்த ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா சேம் தான். நான் சொன்ன மாதிரி 4வது ஸ்கில் வந்து டிலே இருக்கு, பட் உங்களுக்கு வந்து ஒழுங்கா காமிக்கல. ஸோ நீங்க வேணும்னா ஸ்லோ மோட்ல பாருங்க, ஒன்னும் கரெக்டா வரும். பிகாஸ் பூம் வந்து கீழே போட்டு தான் அப்பதான் 5வது ஸ்கில் போவா. கரெக்டா ட்ரெயின் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா வரும் கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் மை ஸ்கில்ஸ் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அண்ட் இப்போ வந்து நம்ம அடுத்த டாபிக் போவோம். லாஸ்ட் டாபிக் மை தியரி அபவுட் X23. ஸோ X23 எனக்கு தெரிஞ்சிருக்கும் யூனிஃபார்ம் வாங்கலாமா இல்லையான்னு எனக்கே தெரியல கைஸ். பிகாஸ் நானே வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் யூனிஃபார்ம் வந்து பிளாக் ஃப்ரைடே நேரத்தில் வாங்கலாம்னு ஒரு பிளான்ல போட்டிருக்கேன். ஓகே, பட் சில ரிவ்யூஸ் எல்லாம் கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த கேரக்டர் வந்து லெவல் 80ல கொஞ்சம் டீசெண்டா தான் பெர்ஃபார்ம் பண்றா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இஃப் யூஸ்ஃபுல் இல்லாட்டியும் இந்த கேரக்டர் வந்து ப்ராப்ளி ABX EBLக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு அதுவும் கேள்விப்பட்டேன். ஸோ இவளோட ரிவ்யூ வந்து நான் உங்கள்கிட்ட ஹேண்டில் பண்றேன் கைஸ். ஓகே, சோ நீங்க வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இவளோட ரிவ்யூ வந்து நீங்க பார்க்கணும்னா எஸ்ன்னு போடுங்க. இஃப் அவளோட ரிவ்யூ பார்க்க வேணாம்னா நோன்னு போடுங்க. ஓகே, சோ பிறகு வந்து அந்த கமெண்ட்ல வந்து இந்த மெஜாரிட்டி வந்து ஹையா இருக்குன்னு நான் பிறகு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல பூல் வந்து போடுறேன். ஸோ அந்த பூல்ல வந்து நீங்க மறக்காம போடுங்க. ஓகே, இந்த ரிவ்யூ பார்க்கணுமா வேணாமான்னு. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் டுடே கான்டென்ட். ஐ ஹோப் சோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் உங்களை அடுத்த கான்டென்ட் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் டாடா பாய், அடியூஸ் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.